இதோ விழா மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கு. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே வந்து எனக்கு உங்களை மாதிரி ஆகணும்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ராதிகா மேமுடைய கோடீஸ்வரி ஷோவில் வந்து ஆடியன்ஸ் அந்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தியாக இருந்திருக்கேன். சரண்யா துரடி அவங்க வந்து நியூஸ் 18ல் ஒரு ஆங்கராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்புறம் விஜய் சேதுபதி சார் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. எல்லா பெண்களும் இங்கே வந்து பணத்துக்காக மட்டும் வேலை செய்கிறதில்ல. கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பாப்பாவை. கிராமத்தெல்லாம் +2 +1 எல்லாம் மேரேஜ் பண்ணுவாங்க. இல்லை என் பாப்பா மட்டும்தான். நான் விழுந்துட்டேன்னா என் பசங்க விழுந்துருவாங்க. பின்னாடி வர பிள்ளைங்க வந்து அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. என்னுடைய கணவர் வந்து இப்போது ஊரில் இல்லை. அப்பா அவார்டு இருக்குவாண்ணா, எனக்கு அதை விட பெரிய வேலை இருக்குமா, சாதாரணமாக கூட சொல்ல கிடையாது எனக்கு. நீங்கள் இன்னும் ஹீரோயின் ஆகல. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், கோ பவர்ட் பை பிரிஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா. பிரிஸ்டா இன்னர்வேர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட்நட் ஆயில், டேஸ்டியா ஹெல்தியா. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். ரூஃபிங் பார்ட்னர்ஸ் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. பாதுகாப்பு பலம் ஜெராமேயின் தரம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. டெக் பார்ட்னர்ஸ் Snapdragon, India's #1 premium chipset brand. Automobile partner VinFast VF7 VF6. Health partner SRM Prime Hospital Ramapuram, restoring lives. OOH partner Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner Mudra OOH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. DOOH partner Skyrams Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partners Feathers, Radha Hotel. Best News Reader இந்த கேட்டகரி தான் பார்க்க போறோம். இந்த விருதை கொடுக்கறதுக்காக நம்ம கூப்பிட போற நபர் வந்து டெலிவிஷன்லயும் சரி சினிமாலையும் சரி அவங்க ஏத்து நடிக்கிற அந்த கதாபாத்திரங்கள் ரொம்ப மனசுல நிற்கும்படியான கதாபாத்திரங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ திருமிகு நீலிமா ராணி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். Also like to call our co-presenters SRM Prime Hospital Ramapuram lende Dr. Keethana Rajashekaran, consultant obstetrics and gynecology of SRM Prime Hospital. Best news reader யாரு அப்படிங்கறத LED ல பாத்துறலாம். தீர்க்கம், துல்லியம், தெளிவு என கண்மணி உச்சரிக்கும் செய்திகளில் விடுகின்றன நமது பொழுதுகள். செய்திகளின் தன்மைக்கேற்ப வார்த்தைகளுக்கு இவர் கொடுக்கிற உணர்வு தெளிப்பு பார்ப்போரை தன்வயப்படுத்தும். நேர்த்தியான உடல் மொழி, உச்சரிப்பில் கொஞ்சமும் பிழையும் பிசிறும் தட்டாத தமிழ், கனிந்த குரல் என கண்மணிக்கு வாய்த்தவை எல்லாம் வரங்கள். சாதனைகளை சொல்லும் போது வெளிப்படும் மிடுக்கு, மகிழ்ச்சியான தருணங்களில் மிளிரும் சிறு புன்னகை, துயர்மிகு நிகழ்வுகளை சொல்ல நேரும் போது வார்த்தைகளில் கலந்திருக்கும் மெல்லிய சோகம் என கண்மணி செய்தி வாசிக்கும் பாங்கு அழகோ அழகு. கருவுற்றிருந்த காலத்திலும் மின்னொலி தகிக்கும் அரங்கில் ஆளுமையோடு அமர்ந்து செய்தி வாசித்த கடமை உணர்வுக்காகவே கொண்டாடலாம் கண்மணியை. எல்லோரையும் வசீகரித்த இந்த சன் டிவியின் நட்சத்திர செய்தி வாசிப்பாளரை 2024ஆம் ஆண்டின் சிறந்த செய்தி வாசிப்பாளராக தேர்வு செய்து விருது வழங்கி சிறப்பிக்கிறது ஆனந்த விகடன். Congratulations கண்மணி. ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்களை அழைக்கலாம். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. பேச வைக்கிறதுக்கு முன்னாடி ஹாய் நீலிமா மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம். விகடன் பத்தி, விகடன் அவார்ட்ஸ் பத்தி. Thank you so much Vigadan. Thank you so much for having me here. A great evening. ஓகே, ஸோ நீங்கள் அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு நன்றி. ஸோ நம்ம வின்னர் கிட்ட வந்து ஆல் தி வெரி பெஸ்ட். நான் உங்களுடைய செய்திகள் பார்த்துருக்கேன். உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஹீரோயின் ஆகலை அப்படின்னு நான் வந்து பல முறை பேசிகிட்டு இருந்தேன். தட்ஸ் ட்ரூ. நிறைய பேர் ஒத்துப்பாங்க.
வெரி வெரி சூன். ஐ ஹோப். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். கண்மணி, ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அதாவது ட்ரெண்டிங்காக க்யூட்டாக செம்ம ஸ்வீட்டாக நியூஸ் வந்து வாசித்து இப்போ வந்து அவார்டும் வாங்கியிருக்கீங்க. ஹவ் ஹாப்பி ஆர் யூ? எல்லாருக்கும் வணக்கம். விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நியூஸ் ரீடிங் ஃபீல்டுக்கு வந்து. இது என்னுடைய ஃபஸ்ட் அவார்டு. ஓ, ஆமாம். லேட் ஆனாலும் வந்து ஒர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு முன்னாடி வந்து இந்த அவார்டு வாங்குறது வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நீலிமா மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் அஸ் தி ஆனர்ஸ். பொதுவாக ஒரு டான்சர் வந்தால் ஆடுங்க மேம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சிங்கர் வந்தால் பாடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்திருக்கிறதுனால சும்மா ஒரு பிட் ஆஃப் நியூஸ் இருக்குது, அது எங்களுக்காக நீங்கள் உங்கள் ஸ்டைலில் படித்து காமிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒரே பதட்டமாக இருக்குது. நீங்கள் முன்னாடிலாம் வாசிச்சு பார்க்கக்கூடாது. அந்த 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 கார்டை வாங்குங்க. அந்த கார்டை தயவு செஞ்சு வாங்கிருங்க. இப்போ அதில் தான் சில சர்ப்ரைஸே இருக்குது. அந்த ஃப்ளோவில் படிக்க அப்படியே வாசிங்க பார்க்கலாம். திருவள்ளூர் அருகே இருக்கும் பெரியமுல்லைவாயல் கிராமத்தில் பிறந்தவர் கண்மணி. படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் பெண் பிள்ளைகள் பெரிய அளவில் அந்த ஊரை விட்டு வெளியேறாத சூழலில் கண்மணிக்கோ மீடியா மீது கனவு. தந்தையின் அன்பினாலும் புரிதலாலும் அவர் கால்கள் கட்டப்படாமல் சிறகுகள் விரிந்து பறந்தன. கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் அதன் மதிப்பை உணர்ந்து கெட்டியாக பிடித்து முன்னேறினார். அவர் தனக்காக மட்டுமல்ல, பெரியமுல்லைவாயல் கிராமத்தின் அத்தனை பெண்களுக்கும் நம்பிக்கையை ஊட்டுவதற்காக ஓடினார். உச்சரிப்பிலிருந்து உடல் மொழி வரை ஒரு சிறப்பான செய்தி வாசிப்பாளராக தன்னை உருவாக்கி கொண்டார். இன்று தமிழ்நாடு பாராட்டும் செய்தி வாசிப்பாளராக நிலை பெற்றுள்ளார். அவரை சிறகடிக்க விட்டு ஊக்குவித்த தந்தை இன்று விகடன் விருதுடன் நிற்கும் மகளை பாராட்ட இதோ விழா மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எனக்கு புதுசு. இந்த மேடெல்லாம் ஏறி பழக்கல. சின்ன கிராமத்தில் பிறந்தால என்ன பேச தெரியல. என்ன, அதாவது ஒரு நியூஸ் ரீடரோட அப்பா என்ன பேசுறது அப்படின்னு தெரியலன்னு சொல்றீங்க. பட் பரவாயில்ல, நீங்க வந்து ஏதோ அவங்களுக்காக கொண்டு வந்ததா சொல்றாங்க. நான் இதான் மேடெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ராதிகாமெல்லாம் ரசிகர் நாங்கள் ஒரு காலத்தில். அதை தான் தெரியும், சினிமா தான் தெரியும். இந்த ஸ்டேஜ் இதெல்லாம் ஏறினது பழகல. கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பாப்பாவை. இந்த மேடையில் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் என் பாப்பா கிராமத்தில் பிறந்த இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் கலண்டுறாங்க. படிக்கணும்னு ஆரம்பிச்சு எங்கள் கிராமத்தெல்லாம் +2 +1 எல்லாம் மேரேஜ் பண்ணுவாங்க. இல்லை என் பாப்பா மட்டும்தான் நான் படிக்க. அந்த அம்மா திறமை தான், என்னுடைய திறமை இல்லை. கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். அந்த அம்மா நான் படிப்புமான முன்னேற்றம் பண்ணுவேன். இந்த அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்மணி அவர்களே, ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப எமோஷனலாக இருக்கீங்க. ஓகே, ஒரு போல்டான நியூஸ் ரீடராக உங்களை பார்த்துருக்கோம். இப்போ ஒரு எமோஷ்னலான அழகான மகள், அவங்க வாயிலேருந்து ஒரு சில வார்த்தைகளுக்காக வெயிட்டிங். இல்லை, லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கு. ப்ரொஃபஷ்னல் பர்சனல் வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தப்போ அவர் தான் சப்போர்ட் பண்ணி, நீ போ, உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஏன்னா சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப யாருமே வெளியே வந்து இந்த அளவுக்கு வந்ததில்லை, வளர்ந்ததில்லை. அம்மா அப்பா வீட்டுக்கு போகும் பொழுதில்லை, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்தோம், கண்மணிக்கா உங்களை பார்க்குறதுக்காக வந்தோம் அப்படின்வாங்க. எனக்கு உங்களை மாதிரி ஆகணும்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு விஷயம்தான் தோணும் எனக்கு, நம்மளை பார்த்து வராங்க, நம்ம வந்து விடாமல் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு பிடிச்சி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பெருசாக வளர்ந்தா அது அவங்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம். விழுந்துட்டோன்னா அதே ஒரு பேட் எக்ஸாம்பிள். கண்மணி போனா என்ன பண்ணா, அதே தான் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள நிப்பாட்டிடுவாங்க. அந்த பிள்ளைங்களுக்காக வந்து இன்னும் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல ஓடணும்னு நான் நினச்சேன். கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரத்துக்கு.
சொன்னல 8 வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் அவார்ட். இங்கே இருக்க ஒவ்வொருத்தர் ஷோலேயும் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் இருந்திருக்கேன், ஆடியன்ஸாக இருந்திருக்கேன். ராதிகா மேமுடைய கோடீஸ்வரி ஷோவில் வந்து நான் ஆடியன்ஸ் அந்த ஒரு கூட்டத்தில் ஒருத்தியாக இருந்திருக்கேன். அப்புறம் சரண்யா துருடி அவங்க வந்து நியூஸ் 18ல் ஒரு ஆங்கராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்ரசன்ட் போயிருக்கேன். இங்கே விஜய் சேதுபதி சார் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சு வந்தது தான், விட்டுற மாட்டேன். ஏன்னா நான் விழுந்துட்டேன்னா என் பசங்க விழுந்துருவாங்க, பின்னாடி வர பிள்ளைங்க வந்து அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவாங்க, விடமாட்டேன். அப்பா நிறைய பிரேக் எடுத்தேன், நடுவில் பாப்பா வந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்தேன். அகெயின் போன தீபாவளிக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். நான் உட்காந்துட்டேன் லிட்ரலி. அதுக்கப்புறம் வந்து ஒரு தைரியம் கொடுத்து அம்மாவும் சரி நீ போ, விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அண்ட் நவீன் அவரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். என் பொண்ணு ஆதிரதி அவளை சொல்லவே வேண்டாங்க. ஒரு குழந்தை அவளுக்கு 2 வயசுக்கு ஆகுது. ஆஃபீஸ் கிளம்பும் பொழுது நான் வந்து அம்மா எங்கே அப்படின்னு கேட்பா. அம்மா ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன். அவள் சொல்லுவாள் சரிம்மா டாட்டா பார்த்து அப்படின்னு சொல்லுவாள். அவளை மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு குழந்தை கிடைக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது ஒரு தடையாக நான் பார்க்கல. இன்னும் ட்ராவல் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. சூப்பர். அதாவது ஓடணும் உழைக்கணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து காசோ பணமோ வேற எதுவுமே தேவையில்லை, அவங்க குடும்பத்தோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் பெரிய பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. கூட அப்பாவோடையும் இருக்கீங்க. என்ஜாய் த மொமெண்ட். அண்ட் ஒன் மோர் திங், எல்லா பெண்களும் இங்கே வந்து பணத்துக்காக மட்டும் வேலை செய்கிறதில்ல, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம். அதை புரிஞ்சு நடந்திருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அப்பா, கணவன், தம்பி, அண்ணா, யாராக வேணாலும் இருக்கலாமே, அந்த கனவுக்கு கை கொடுக்குற ஆண்கள் எல்லாருமே வந்து நான் ஒரு ஆண் தேவதைகள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஆண் தேவதைகளாக தான் உங்களுடைய மனைவிக்கோ தங்கைக்கோ யாருக்காக இருந்தாலும் இருப்பீங்க நான் நம்புகிறேன். இல்லைன்னா கூட இனிமேல் இருங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கும் பொழுது இந்த நன்றியை மறக்க மாட்டாங்க. எந்த ஒரு சூழல் ஆனாலுமே கூட அவங்கள விட்டு கொடுத்துடாதீங்க, அவங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அழகு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்பா வந்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கு சார், அதை கொடுத்துடலாமா? பொண்ணுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதான் அப்பா, பொண்ணுங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அப்பாவுக்கு தான் தெரியும். அந்த ட்ராஃபியோட அழகா முன்னாடி வந்து ஒரு வாக் பண்ணி வந்துட்டீங்கன்னா இட் வில் பி ஒன் ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அப்பா சேர்ந்து வாங்க. தேங்க்யூ கண்மணி அவர்களே, வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா என்னுடைய கணவர் வந்து இப்போது ஊரில் இல்லை. அப்பாவை வந்து கூப்பிட்டேன், அப்பா அவார்டு இருக்கு வாண்ணா. எனக்கு அதை விட பெரிய வேலை இருக்குமா, சாதாரணமாக கூட சொல்ல கிடையாது, எனக்கு அதோட பெரிய வேலை இருக்குமா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். அக்காவை கூட்டிகிட்டு வந்தேன், மஞ்சு. அவங்க வந்து என்னுடைய ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட். அவங்க சிஸ்டர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் நீங்களாவது கூட வந்தீங்கல்ல, இந்த அவார்டுடைய அருமை அவங்களுக்கு தெரியலையாக்கா அப்படின்னு வர வழியெல்லாம் வந்து புலம்பிக்கிட்டே வந்தேன் நான். பாருங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்கணும்னு இந்த விஷயத்தை கூட சொல்லாம உங்களுக்காக வந்திருக்காரு. அப்பாவுக்கு சீக்கிரட்டை வந்து மெயின்டைன் பண்ண தெரியும்ன்றது இப்போதான் தெரியுது எனக்கு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்ல தான் நினச்சேன், சார் என்னால சொல்லாதீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்படி தான் சார் டீமாக இணைஞ்சு வேலை பார்க்கணும், அப்போ தான் கண்டென்ட் சூப்பராக இருக்கும்.
Title sponsor Satya Agencies, powered by True Value Homes, co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya. Special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partners Zarame Sun Fiber Sheet Agencies Trichy, savings partner Rupi Apex Group of Companies, tech partners Snapdragon, automobile partners Winfast, health partner SRM Prime Ramapuram, OOH partners Next Advertising Solutions, Metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Radha Hotel, Chennai.